மூல நம்பிக்கையை ஒழித்திருக்கின்றார். பெண்கள் படிக்கணும்னு வந்து களத்தில் இறங்கி கத்திருக்கிறார். அவ்வளோ கஷ்டப்பட்ட பெரியாரை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாத நடிப்பு துறையிலிருந்து வந்து திடீர்னு ஒரே ராக்கெட்ல துணை முதலமைச்சரான உதயநிதியெல்லாம் பெரியார்னு பேசுறாங்க. திராவிடத்தை பத்தி பேசக்கூடியவர், பெரியாரை தாங்கு பிடிப்பவர், துப்புரவு பணியாளர்கள் நீங்க பார்க்க துப்பு இருக்கா அவங்களுக்கு? இப்ப விஜய ஒன்னும் தெரியாது. நம்ம பெரியாரோட இல்லாமா எதிர்கட்சி அந்தஸ்துல இருக்கக்கூடிய உங்களோட கொள்கை தான் என்ன? இப்போ பெரியாரையும் போன்றவர், காமராஜர் போன்றவர்கள்லாம் மட்டம் தட்டிட்டு நான் தான் காமராஜர், நான் தான் பெரியார், நான் தான் தீரச்சினமலை, நான் தான் காகிதம் இல்லத்து, இது உங்களுக்கு என்னாச்சும் தகுதி இருக்கான்னு கேட்கிறேன். அதிமுகவையும் இன்னைக்கு மாநில கட்சி அப்படின்னு அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் இப்படி துச்சமா களத்துல இல்லாதவங்களை, களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்களை அப்படிங்கறது என்ன மாதிரியான ஒரு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் களத்துல 15 ஆண்டுகளா நிக்கிறாங்க களத்துல. தெருமனையில கூட ஒரு லைட் கம்பெனி நின்றுகிட்டே இருக்கு. என்ன பிரயோஜனம் இருக்கு? காலங்காலமாக தமிழ்நாட்டுல இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் அண்ணன் தம்பியா இருக்கிறோம். திமுக அரசாங்கம் வந்து இன்னைக்கு இந்த திருப்பரங்குன்ற மலை உச்சியில் நாங்க வந்து தீபம் ஏற்ற போறோம்னு சொல்லிட்டு அப்படி போன வாரம் தான் வந்து சொன்னாங்களா? அவங்க எந்த வருஷத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க? இப்போ நீங்க எலெக்ஷன் டைம்ல இதை பிரச்சனை ஆக்கி விடுறீங்க. யாரு பிரச்சனையா? 2 பேரும் தான் ஓட்டு பிச்சைக்காக RSS திமுகவும். அந்த வார்த்தை வேண்டாம். இன்னைக்கு திரு முஸ்தபா அவர்கள் பேசக்கூடிய இவ்வளவு பேச்சை நேத்து விஜய் அவர்கள் பேசலையே. எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரை சொல்றதோ, இல்ல அண்ணா அவர்களுடைய பெயரை சொல்றதோ, மேடம் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை சொல்றதோ, அந்த வாக்குகளை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு இடத்துலதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க. நான் கேட்கிறேன், எம்ஜிஆர் அவர்கள் பெயரையும் அண்ணா அவர்கள் பெயரையும் ஜெயலலிதா அம்மா பெயரையும் சொல்றது என்ன தப்பு இருக்கு? ஏன் கலைஞர் பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அரசியல் எதிரி யார்? எங்களுக்கு அரசியல் எதிரி யார சொல்லிருக்கோம்? அப்ப இந்த 5 ஆண்டுகால ஆட்சியை வச்சு நீங்க வந்து திமுக அரசியல் எதிரி. அப்ப திமுக எதிர்ப்பு மட்டும்தான் அரசியலா? மக்கள் பிரச்சனைகளை எப்ப பேசுவீங்க? ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் சம்பவத்திற்கு பிறகான ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நேற்றைக்கு ஈரோடுல மிகப்பெரிய அளவில் நடந்து முடிஞ்சிருக்கு. அதற்கான ரெஸ்பான்ஸ் 2 பக்கமும் வந்துட்டு இருக்கு. பாசிட்டிவாகவும் சரி, நெகட்டிவாகவும் சரி. உங்களுடைய பார்வை என்ன? இது எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க? திமுக மீதான விமர்சனத்தை வைக்கிறீங்க சரி, ஆனா அதை தாண்டி மக்கள் பிரச்சனையை நிறைய பேசியிருக்கணுமே அப்படின்ற எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு. என்ன பார்க்குறீங்க? நீங்கள் கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் நேற்று நடந்த ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மிக சிறப்பாக எழுச்சியாக ஒரு மாநாடு மாதிரி வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து நடத்திருக்கு. ஏன்னா கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் விஜய் கூட்டத்தில் போனால் இறந்துருவாங்க, அங்கே போக மாட்டாங்க, கூட்டமே சேராது, இப்படிலாம் நிறைய பேர் பேசி தெரிஞ்சாங்க தமிழ்நாட்டில். நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஞ்ஞானிகள்லாம் பேசுனாங்க. சேஃப்டி இருக்குமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே மறுக்கப்பட்டது. அந்த விஞ்ஞானிகளுக்கு சேஃப்டி இருக்காது. யாருன்னு பேசினாங்க தெரியுமா? நெகட்டிவாக பேசின அரசியல் சார்ந்து பேசினவங்களுக்கு சேஃப்டி இருக்காது. ஆனால் பொதுமக்கள் கண்டிப்பாக அதுக்கு யார் காரணம் உணர்ந்துருக்குறாங்க. உணர்ந்தனால தான் நேற்று நீங்கள் ஈரோடில் நடந்த கூட்டம், மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் நடந்த கூட்டம் மிக பிரம்மாண்டமாக பெண்களும் இளைஞர்களும் சாரசாரையாக வந்து ஒரு மாநாடு போல காட்சி அமைச்சுன்னு சொன்னால், இதையெல்லாம் நசுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் விஜய் அவர்கள்கிட்ட உண்மை இருக்கின்றது, அவரை வந்து பார்த்திங்கன்னா அரசியல் செய்கிறதுக்கு தகுதி படைத்த தலைவராக இருக்கின்றார், அவர் ஆளுங்கட்சியையும் எதிர்கட்சியும் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கின்றார், அதை நோக்கி விஜய் அவர்கள் பேச்சு கேட்க வந்திருக்காங்க நான் பார்க்குறேன். ஓகே. ஆனால் தொடர்ந்து நம்ம இதை அரசியலாக்கிட்டே இருக்கோமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. போட்டியே அப்படிங்கிறது திமுக வெர்சஸ் தாவேகா தான் அப்படிங்கிறத கட்டமைக்கிறீங்க. ஓகே, அதிமுகவும் திமுக எதிர்ப்பு தான், நாம் தமிழர் கட்சியும் திமுக எதிர்ப்பு தான், பாஜகவும் திமுக எதிர்ப்பு தான். ஆனால் இங்கே களத்தில் நிற்கிறதே திமுக மட்டும்தான் அப்படிங்கிறத தானே நீங்கள் வலியுறுத்துறீங்க. 5 வருஷம் திமுக தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மக்களோட ஆட்சி செஞ்சிருக்கு. 5 வருஷம் திமுக ஆட்சி செய்யறவங்களை நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்லலையே, களத்துல நிக்கிறவங்களை எதிர்க்கிறோம். அதிமுக களத்துல இல்லையா? எதிர்கட்சி தலைவரா களத்துல நிக்கிறீங்க. மாநில கட்சி அப்படின்ற அங்கீகாரம் பெற்று நாம் தமிழர் 4 MLA வச்சு பாஜக களத்துல இல்லையா? எப்படி நீங்க பிரம்மாண்ட கட்சி நாம் தமிழர் கட்சியா? நீங்க சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் நாம் தமிழர் கட்சியும் தமிழ்நாட்டுல எந்த களத்துல இருக்கிற? நாம் தமிழர் கட்சி லேபிள்லயே இல்ல மேடம். நாம் தமிழர் கட்சி நீங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா களத்துல நிக்கிறாங்கன்னு சொல்லுவீங்க? சார், எந்த ஒரு வாக்கு சதவீதம்
சதவீதத்தையும் நிரூபிக்காத ஒரு கட்சி வந்து நாங்க களத்துல இருக்கோம், களத்துல இருக்கவங்களோட தான் போட்டி போடுவோம்னு சொல்லும் போது 8% வாக்கு வாங்கி இருக்கவங்க களத்துல இல்லன்னு சொல்றதை எப்படி ஏத்துக்க முடியும்? கிரவுண்ட்ல நின்று 10 வாட்டி தோத்து 10 பைசா பிரயோஜனம் இல்லாத நாம் தமிழரை வச்சு நீங்க வந்து களத்துல நின்று மக்கள் மன்றத்துல இன்னைக்கு டெபாசிட் இழந்த ஒரு இயக்கமா நாம் தமிழர் காட்சி அளிக்குது. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? நீங்க 8% வச்சு என்ன செய்யன்னு கேக்குறேன். 8% வச்சு இந்த நாட்டுல வந்து சட்டமன்றத்துல போறதா பாராளுமன்றத்துல போக முடியுமா? நாம் தமிழர் இந்த 8% வச்சு மக்கள் மன்றத்துல அவங்க சொல்லக்கூடிய பொய் கொள்கையை, பொய் சித்தாந்தத்தை மக்களால் ஏத்துக்கக்கூடிய விஷயத்த வந்து சொல்லி மக்கள் வாக்களிக்கிறேன்னு சொன்னா இவங்க எங்க களத்துல இருக்கிறாங்க? எத்தனை நாள் நாம் தமிழர் வந்து களத்துல இறங்கி மக்களுக்காக குரல் கொடுக்குறேன், நான் மலைக்காக பேசுறேன், மாடுக்காக பேசுறேன், ஈக்காக பேசுறேன், கொசுக்காக பேசுறேன்னு பேசக்கூடிய நாம் தமிழர் இயக்கம் இன்னைக்கு எந்த அளவு மக்கள் மன்றத்துல போய் அவங்க மக்கள் செவி சாய்த்து இந்த நாம் தமிழருக்கு வாக்களிக்கணும்னு பாக்குறாங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அப்போ நாம் தமிழர் களத்துல எங்க 15 ஆண்டுகளா நிக்கிறாங்க களத்துல. எங்க நிக்க மக்கள் என்ன அங்கீகாரம் கொடுத்தாங்க? மக்கள் கொடுக்கலனாலும் நம்பி நின்னுட்டே இருக்காங்க. மக்கள் வாக்களிக்கலனாலும் மக்கள் பிரச்சனைகள் எங்க தெருமுனையில கூட எல்லாம் ஒரு லைட் கம்பம் நின்னுகிட்டே இருக்கு. என்ன பிரயோஜனம் இருக்கு? மக்களுக்கு வெளிச்சம் கொடுக்குது. நீங்க என்ன கொடுக்குறீங்க? நீ 15 வாட்டி நிக்கிறேன், 10 வாட்டி நிக்கிறேன், நான் சட்டமன்றத்துல நிக்கிறேன், பாராளுமன்றத்துல நிக்கிறேன், இதனால என்ன யூஸ்? நாம் தமிழர் நாட்டை காப்பாற்றவா இல்ல உங்களுக்கு நோட்டை காப்பாற்றவா? எதுக்காக நீங்க பார்ட்டியை நடத்துறீங்க? தொடர்ச்சியா அதை தான் வந்து விஜய் அவர்கள் சொல்றாரு. களத்துல இல்லாதவங்களை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? இது வந்து நாம் தமிழருக்கும் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த மெசேஜ் தான் நான் பார்க்குறேன். நீங்கள் களத்தில் எம்ஜிஆர் அவர்கள் களத்தில் நின்று திமுகவை 13 வருஷம் வந்து வீட்டுக்கு அமிச்சாரு. ஜெயலலிதா அம்மா தொடர்ச்சியாக 11, 16 தொடர்ச்சியாக வீட்டுக்கு அமிச்சாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி களத்தில் வந்ததுக்கப்புறம் திமுக எடப்பாடி பழனிசாமி எப்போல்லாம் பொதுச் செயலாளராக இருக்கிறாரோ எங்களுக்கு அது வரைக்கும் சந்தோஷம் உதயநிதி பேசுகிறாரு. அப்போ அதிமுகவோட எதிர்க்கட்சியோட செயல்பாடு என்ன இருக்குது? அப்போ திமுகவுக்கு பம்புறீங்க, பயப்படுறீங்க. ஏற்கனவே திமுக நீங்கள் செய்யக்கூடிய ஊழலை நான் வந்து தமிழ்நாடு முழுக்க கோட்டை போட்டு உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்ன ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்? நீங்க நடவடிக்கை எடுக்கல, அதான் பயம். நீங்க தமிழ்நாடு திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை எந்த அளவு எதிர்க்கட்சி வந்து நீங்க சுட்டி காட்டுது? சார், உங்களுக்கான கெப்பாசிட்டியே நான் குறைச்சு மதிப்பிடல. உங்களால முடியும்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை நான் குறைச்சு மதிப்பிடல. யாரையுமே இங்க குறைச்சு மதிப்பிட முடியல. ஆனா இத்தனை ஆண்டு காலமா களத்துல நின்னு மக்களுடைய பிரச்சனைகளுக்காக கூட நின்னு இவ்வளவு பண்ணி இருக்கக்கூடிய இல்ல எதிர்கட்சி அந்தஸ்துல இருக்கக்கூடிய அதிமுகவையும் இன்னைக்கு மாநில கட்சி அப்படின்ற அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் இப்படி துச்சமா களத்துல இல்லாதவங்களை, களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்களை அப்படிங்கறது என்ன மாதிரியான ஒரு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் போறாருன்னா தன்னெழுச்சியாக லட்சோபல லட்ச இளைஞர்களும் பெண்களும் கூடுறாங்கன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி இன்ன வரைக்கும் பஸ்ல தான் கூட்டு போகணும், பிரியாணி தான் வாங்கி கொடுக்கணும், 500 ரூபா 1000 ரூபா காசு தான் கொடுக்கணும். இந்த அரசியல்ல இன்னைக்கு மக்கள் வந்து தன்னெழுச்சியா வர்றதை பார்த்தா அப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவை. மேடம் ஜெயலலிதா, மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது நல்லாட்சி இருந்தது தமிழ்நாட்டில். அந்த ஆட்சியை மாற்றத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வலுவில் இருந்துட்டார். நான் சீமான் என்ன பண்ணுவார்? சீமான் தனியாக நின்று அவரோட வாக்கு வங்கி நீங்கள் 1.5 8 வந்துட்டோன்னு சொன்னாலும் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. இந்த 8% வாக்கு வங்கியை வைத்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய வாக்காள பெருமக்களுக்கு, பொதுமக்களுக்கு சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் சீமானால என்ன பேச முடியும்? தெருவில் என்ன கத்த முடியும்? என்ன அப்போ வந்து பிரயோஜனம் அதுதானே அவசியம். தெருவுல என்ன கத்துறதுதானே அவசியம். மக்கள் எங்க இருக்காங்க? மக்கள் ஒரு பிரச்சனைன்ட்டு தெருவுக்கு வந்து நிக்கிறாங்க, போராடுறாங்கன்னா அந்த மக்களோட தெருவுல இருந்து தானே நம்ம கத்த முடியும். அத பண்ணிட்டு இருக்காங்க. தெருவுல கத்துறதுன்னா ஒரு சட்டமன்றத்துல ஒரு எம்எல்ஏ பேசுதுன்னு எது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீவா மாறும். அந்த அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னா இல்ல சார், எனக்கு புரியல. அந்த அங்கீகாரம் தாவேகாவுக்கு இருந்தா தாவேகா கண்டிப்பா நிச்சயமா சட்டமன்றத்துல கத்துவாங்க, நான் நம்புறேன். ஆனா இப்ப அந்த அங்கீகாரம் தாவேகாவுக்கு இல்லையே. அப்ப இல்லன்னும் போது களத்துல நிக்கிறமே, களத்துல தாவேகாவே இல்லையே. அங்கீகாரம் கொடுக்கறது தான் மக்கள் வராங்க. இன்னைக்கு 28% 30% நோக்கி தாவேகா போதுன்னா அங்கீகாரம் கொடுப்பதற்காக, வாக்களிப்பதற்காக அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. நீங்க சொல்லக்கூடிய சீமான் அவர்களுக்கு எவ்வளவு சதவீதம் வாக்களித்து என்ன ஒரு பிரயோஜனம் மக்கள் யோசிப்பாங்க. இது எல்லாம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வரணும்னா விட ஏற்கனவே வாக்களித்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சீமானுக்கு வாக்களிச்சிருக்கலாம்,
அதிமுகவுக்கு வாக்களிச்சிருக்கலாம், விடுதலை சிறுத்தைக்கு வாக்களிச்சிருக்கலாம். இப்போ இவங்களோட கோட்பாடு, இவங்களோட கொள்கை, இவங்களால செய்ய முடியாததை விஜய் அவர்கள் செய்து வந்து களத்தில் நிற்கிறார். அந்த நம்பிக்கையில மக்கள் வராங்கன்னு பார்க்குறேன். ஓகே. அண்ட் இன்னொன்னு, நீங்க கேட்கறதுக்காகலாம் எங்களால எதிர்க்க முடியாது, எங்களுக்கு வேற வேலை இருக்கு பாஸ் அப்படின்னாங்க. யார் வந்து கேட்டாங்க தாவேக்கா எங்களை எதிர்க்கல அப்படின்னு? அதான் நீங்க சொல்றீங்கல்ல, ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியை பற்றி பேசலை, எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரிக்கு அப்புறம் கூட்டணி அமைக்க போகிறாரு, டிசம்பருக்கு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி 2 பேரும் சேர போகிறாங்க, பாஜக அப்படி கழட்டி விட்டுட்டு வர போகிறாரு, பாஜக சிபிஐ கேஸ் போட்டுருச்சு, இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து என்டிஏ ஒரு கூட்டணி அமைக்க போகுது அப்படின்னு சில இந்த திமுகவை சார்ந்த அண்டாக்களும் கிளாஸுகளும் பேசிட்டு இருந்துச்சுல, அவங்களுக்கு பதில் சொல்கிறாரு. அண்டாக்களுக்கும் கிளாஸ்களுக்கும் வாய் இருக்குமா சார்? இல்ல சொல்ல பேசுறவங்களே சொல்றாங்களே என்ன அண்டான்னு கூப்பிடுங்கன்னு. நிறைய பேர் அதெல்லாம் சொல்றாங்க, பத்திரிக்கையாளர்னு போட்டுக்கிட்டு என்னை அண்டான்னு கூப்பிடுங்க, திமுக செம்புன்னு கூப்பிடுங்க, திமுக கிளாஸ்ன்னு கூப்பிடுங்க. அப்போ அந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒரு நெகட்டிவை செட் பண்றது பாத்தீங்கன்னா யாரோடும் கூட்டணி இல்லைங்க, ஏன் தலைமையில் கூட்டணி. தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஒரு துறையை விட்டுட்டு வரேன், இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வரேன். கடந்த முறை நான் திமுக வாக்களிச்சேன், இந்த ஆட்சி நல்ல ஆட்சி இல்லை, மக்களுக்கு நல்லது செய்யல, அந்த அடிப்படையில் நான் களத்துல நிக்கிறேன், மக்கள் என்னை நம்பி வராங்க, வாக்களிப்பாங்க. அதை தான் அவர் வந்து சுட்டி காட்டுறாரு. அப்ப முந்தைய மேடையில சிகப்பு கருப்பு சைக்கிள்ல வந்து சிம்பாலிக்கா திமுகவுக்கு தான் வாக்களிங்கன்னு விஜய் சொன்னாருன்னு ஆதவர்ஜுனா பேசினது சரிதான். வாக்களிச்சேன்னு சொன்னாரு. பெண்கள் தினம் வீடியோல நம்ம எல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு வாக்களிச்சோம், இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ரோட்ல போனா தாலி இருக்கிறான், மூதாட்டியை வந்து டாஸ்மார்க்கு திறந்து வச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு பாலியல் வன்கொடுமை செய்கிறான். இந்த தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து வாக்களித்தோம், இது 10 பைசா பிரயோஜனம் இல்லாத திமுக அரசாங்கம், இந்த அரசாங்கம் மக்கள் விரோத அரசாங்கம், இந்த ஆட்சியை மாற்றணும்னா நம்மளாம் ஒன்று சேர்ந்து மாற்றணும்னு கூப்பிட்றாரு. அப்போ மக்கள் வந்து நம்பி வராங்க. ஓகே. அண்ட் இன்னொன்று, பெரியாரை பற்றி பேசிட்டு சமூக நீதி அப்படின்றாங்க, சமூக நீதியே கிடையாது அப்படின்றாங்க. நேற்றைக்கு ஈரோடுல போய் நீங்கள் பெரியார் பற்றி பேசுகிறீங்க அந்த மண்ணில், பட் இதற்கு முன்னாடியான மேடைகள் வந்து இவங்க பெரியார கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லும்போது எங்கேயாவது கோட் பண்ணியிருக்காங்களா? ரொம்ப சொற்பமாகவே பேசிட்டு இப்போ இன்னைக்கு மட்டும் என்ன ஈரோடுல போயிட்டு பெரியாரை பேசுறது? ஆதவர்ஜுனா அவர்கள் குறிப்பாக பேசும்போது என்ன சொல்கிறாரு, தீரன் சின்னமலை அவர்கள் மாவீரன் அவர்களை பத்தி எல்லாம் பேசுறாரு. அப்ப அங்க கொங்கு மண்டலம்ங்கிறதுனால அவங்களுடைய வாக்குகள் தேவை அப்படின்றதுக்காக இந்த அரசியல் எடுக்கப்படுது. நீங்க சொல்றதே தவறு மேடம். ஒரு தீரன் சின்னமலையோ நீங்க கொல்லக்கூடிய தலைவர்களையோ ஒரு பகுதியில போய் ஒரு சமுதாயத்துக்குள்ள அடக்குவது, அந்த தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமுதாயத்துக்கு போறானவங்க, இந்த நாட்டுக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த மொழிக்காக, அதுக்காக போராடணும். நீங்க வந்து அங்க உங்களோட பார்வை எப்படி இருக்கு? நான் கேட்கிறேன், நீங்க பெரியாரை பத்தி பேசணும்னு சொன்னா பெரியார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறாரு, பெண் விடுதலைக்காக போராடி இருக்கிறார், இங்க வந்து பாத்தீங்கன்னா மூல நம்பிக்கையை ஒழித்து இருக்கின்றார், பெண்கள் படிக்கணும்னு வந்து களத்துல இறங்கி கத்திருக்கிறார். அவ்வளோ கஷ்டப்பட்ட பெரியாரை இன்னைக்கு தாங்கி பிடித்து கொள்கை தலைவராக தமிழக வெற்றிகளும் களத்துல வராங்க. நீங்க அதை பத்தி புகழணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் தெரியாத நடிப்பு துறையிலிருந்து வந்து திடீர்னு ஒரே ராக்கெட்ல துணை முதலமைச்சரான உதயநிதியெல்லாம் பெரியார்னு பேசுறாங்க. அப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஏத்துக்கக்கூடிய விஷயமா? தெரியாது. விஜய ஒன்னும் தெரியாது, பெரியாரோட ஒப்பு இல்லாமா? விஜய ஒன்னும் தெரியாது, பெரியாரோட ஒப்பு இல்லாமான்னு கேக்குறேன். நான் கேட்கிறேன், பெரியாரோட ஒப்புறதுக்கு உதயநிதிக்கு தகுதி இருக்கா? உதயநிதி அவர்களையும் பெரியாரையும் இந்த மண்ணில் ஒப்பிடலாமா? யாரா ஏத்துக்குவாங்களா? உங்களால ஏத்துக்க முடியுமா? அவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்கல்ல, அவங்க தரப்புல இருந்து ஜஸ்டிஃபை பண்றாங்கல்ல. அவங்க யாருக்கு ஜஸ்டிஃபை பண்றா? இதற்கான காரணம் ஏன் இளம் பெரியார் அப்படின்னு சொன்னோன்றது என்ன தேவை இருக்குன்னு கேக்குறேன். அப்ப இளம் கீரமணி வீரமணி யாரு? பெரியார் எந்த அளவுக்கு சனாதனத்தை எதிர்த்தாரோ அதே ஸ்ட்ராங்கோட சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்ன ஒரே தலைவர் அவரு அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்றாங்க. ஹெச் ராஜாவை எம்எல்ஏ ஆக்குன குரூப் சனாதனத்தை எதிர்த்ததா? அது தாத்தாக்கு நாணயம் வெளியிடும் போது ஆர்எஸ்எஸோட பாண்ட்ல இருந்து கூட்டு வந்து நாணயத்தை வெளியிடுறவங்க தான் சனாதனத்தை எதிர்த்தவங்களா? இன்னைக்கு ராம ஜென்ம பூமியாக மாறும் ஹெச் ராஜா பேசும்போது வேடிக்கை பார்க்குறவங்க தான் சனாதனத்தை எடுத்தவங்களா? இந்த ஆர்எஸ்எஸை வந்து சமூக நீதி இயக்கம்னு புகழாரம் சூட்டினோம் திமுக தான் சனாதனத்தை எதிர்த்தவங்களா? எந்த சனாதனத்தை எடுத்தவங்க? பெரியார் பெரியாரை பார்த்தீங்கன்னா திராவிடமும் சமத்துவத்தையும் பெண்ணவர் பெரியார். அப்படிதானே ஒரு யார் வேணா இன்னைக்கு மூல நம்பிக்கையை ஒழித்தார். கோவில் போனதெல்லாம் நீங்கள் வந்து தடன்லாம் சொல்லலை. நீங்கள் மேல்பாதியில் வந்து பட்டியலின மக்கள் கோவிலுக்குள்ளே போகிறத கோவிலை பூட்டுப்பட்டிலவா பூட்டு வச்சிங்க? நீங்களா இளம் பெரியார்? உங்களோட கொள்கை தான் என்ன? இப்போ பெரியாரையும் போன்றவர் காமராஜர் போன்றவர்கள்லாம் மட்டம் தட்டிட்டு நான் தான் காமராஜர், நான் தான் பெரியார், நான் தான் தீரன் சின்னமலை, நான் தான் காகிதம் இல்லத்து, இது உங்களுக்கு என்னாச்சும் தகுதி இருக்கான்னு கேட்குறேன். அந்த மகான்கள் இந்த நாட்டுக்கு எவ்வளோ சேவைகளை செய்திருக்கின்றார்கள். நீங்கள் இளம் பெரியாருன்னு சொல்வதை
எந்த விதத்துல நீங்க ஒரு சனாதனத்தை எனக்கு இங்க ஒரு சந்தேகம். தாவேகாவோட கூட்டணியில இருந்துட்டு தொடர்ந்து ஒன்னா பயணிக்கிறீங்க. இன்னைக்கு திரு முஸ்தபா அவர்கள் பேசக்கூடிய இவ்வளவு பேச்சை நேத்து விஜய் அவர்கள் பேசலையே. இன்னைக்கு முஸ்தபா அவர்கள் சமூக நீதி பெரியார் அப்படின்னு குறித்து பேசும்போது இவ்வளவு விஷயங்களை இவ்வளவு பிரச்சனைகளை சுட்டி காட்டுறீங்க. நேத்துக்கு விஜய் அது தொடர்ச்சியா பேசுறாரு மேடம். தொடர்ந்து சமூக நீதினு மட்டும்தான் சொன்னாரே தவிர இங்க இன்னும் சாதிய ஒடுக்குமுறைகள் நடந்துகிட்டு இருக்கு, சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு பேசலையே. பெரியாரை கொள்கை தலைவராக இருந்த விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் நினைத்த நல்ல ஆட்சியை தருவோம், பெரியாரையும் அண்ணாவையும் சேர்ந்து நீங்க கொள்ளடிக்கிற ஆட்சியை எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி தெளிவா பேசுறாருல. கொள்ளையடிக்கிற ஆட்சி ஊழல் ஆட்சின்னு பேசுறது வேற சார். இன்னைக்கு நான் கேட்டது திருப்பரங்குன்றம் மலை இஷ்யூ போய்கிட்டு இருக்கு, மதவாத அரசியல் எதிர்க்கிறேன்னு சொல்றீங்க, அதை பத்தி பேசல. திருப்பரங்குன்றம் மலை இஷ்யூக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. யாரு காரணம்? யார் முதல்ல அங்க தீபம் ஏற்றணும் அப்படின்ட்டு வழக்கு தொடர்ந்து இல்ல மேடம், என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு காலங்காலமாக தமிழ்நாட்டுல இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் அண்ணன் தம்பியா இருக்கிறோம். நீ எண்ணெய் எடுத்துட்டு வா, நான் விளக்கு எடுத்துட்டு வா, ஒரு ஆள் நெருப்பு எடுத்துட்டு வா, இந்த மாதிரிதான் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம். இவ்வளவு நாளா அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? திமுக அரசாங்கம் வந்து இன்னைக்கு இந்த திருப்பரங்குன்ற மலை உச்சியில் நாங்க வந்து தீபம் ஏற்ற போறோம்னு சொல்லிட்டு அப்படி போன வாரம் தான் வந்து சொன்னாங்களா? அவங்க எந்த வருஷத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க? ஆண்டாண்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க எலெக்ஷன் டைம்ல இத பிரச்சனை ஆக்கி விடுறீங்க. யாரு பிரச்சனை ஆக்கி? ரெண்டு பேரும் தான் ஓட்டு பிச்சைக்காக ஆர்எஸ்எஸும் திமுகவும். அந்த வார்த்தை வேண்டாம், ஓட்டு பிச்சை. நான் கேக்குறேன்னா நாட்டுல நீங்களும் வாக்கு நீங்களும் மக்கள்கிட்ட வாக்கு கேட்கதான் சார் போறீங்க. எதுக்காக தெரியுமா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதாயத்துக்காக மத கலவரத்தை தூண்டிட்டு நீங்க அப்ப ஓட்டு பிச்சை தானே சொல்ல முடியும். உங்க கொச்சத்தனமா வேலை இல்லையா? அந்த சமூக மக்கள் அங்க வாழக்கூடிய இந்துக்களும் முஸ்லிம்களும் பிரச்சனைன்னு வந்து சொன்னாங்களா? யாரு சொல்றா? சரி, ஒரு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆடும் கோழியும் அறுத்துட்டு இருந்தாங்க. அங்க நடந்து காலங்காலமா நடந்துருச்சு. யார் தடை போட்டா? யார் தடை போட்டா? யாரு பிரச்சனை ஆரம்பிச்சா? மலை மேல ஏறி போன இஸ்லாமியர்களை யாரு போக கூடாது? சரி, யாரு ஆரம்பிச்சாங்கறவங்கள பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. பிரச்சனையே திமுக தானே காரணம். நீங்க இல்லங்க காலங்காலமா நடந்துட்டு இருக்கு, இதுதான் ஸ்டேட்டஸ் கோ. ஏன் போடல நீங்க? சும்மாவே போய் தடுத்துற மாட்டாங்க. ஒரு பிரச்சனை வருதுன்னு முதல்ல தடுக்கறாங்க. எதுக்கு ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் பம்புறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? இங்க வந்து நீங்க தான் சார் பேச மாட்டீங்கன்னா ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன். யாரு சார் பிரச்சனை ஆரம்பிச்சா? யாரு சார் பிரச்சனை ஆரம்பிச்சா? நீங்க சொல்ல மாட்டீங்க. திமுகவும் பாஜகவும். எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. இங்க வந்து ஒரு படத்துல ஒரு காமெடி வரும் மேடம். யாருக்குடா ஓட்டு போட்ட? நீ கொடுத்த காசுக்கு தென்னை மரத்துல ஒரு குத்து, நீ கொடுத்த காசுக்கு வந்து பாத்தீங்கன்னா உன்னார்ச்சத்துல ஒரு குத்து, ஆர்எஸ்எஸ் தந்து தப்பிக்க அங்க ஒரு குத்து, பாய்ங்க ஓட்டு வாங்கணும் இங்க ஒரு குத்து. இதுதான் திமுகவோட நாடகம். உங்க இரட்டை வேட எதுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து உங்க அரசியலுக்காக, உங்களோட திருப்பி நான் சொல்றேன் உங்களோட ஓட்டு பிச்சைக்காக இல்ல. நான் சொல்றேன், நீங்களும் போய் வாக்கு கேட்டுதான் ஆகணும் மக்கள்கிட்ட. அந்த வார்த்தை வேண்டாம். அந்த பிரச்சனை இது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. இந்த பிரச்சனைக்காக நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். நீங்க சென்சிட்டிவா உச்சிவா மாத்தி விடுறது யாரு? இங்க அங்க பெரிய பிரச்சனைக்குரிய இடமா மாத்தி விடுறது யாரு? இந்த திமுக. விலக்கு ஏத்தட்டுமா அப்படின்னு வந்து ஒரு மனு போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து சரி ஏத்திக்கங்கன்னு ஆர்டர் போடுறாங்க. கோர்ட் ஆர்டரை நிறைவேற்றிருந்தா நல்லவங்களா? நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன். இந்த இடத்துல எல்லாரும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் புரிதலோட இங்க வந்து மதக்கலவரமே வரக்கூடாது நினைச்சு வாழக்கூடியவர்கள். ஏற்கனவே திமுக அரசாங்கம் நடக்கும் போது தான் கோயம்புத்தூர்ல கலவரம் நடந்துச்சா இல்லையா? வேற எங்கேயாச்சும் நடந்துச்சா தமிழ்நாட்டில்? அப்போ உங்களோட ஆட்சி காலத்திலும் இதை போன்ற அரங்கத்தை நீங்களும் பாசிச பாஜகவும் சேர்ந்து முயற்சி செய்வதை தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் கருத்து விஜய் அவர்களுக்கு வந்து இதில் கருத்து சொல்லி மத கலவரத்தை தூண்டுற வேலை அவர் வேலை கிடையாது மேடம். இது திமுகவோட வேலை. இல்ல சார், ஆர்எஸ்எஸ் வேலை, பாஜகவோட வேலை. பண்பு இருந்திருந்தா அதை மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிருக்கலாமே. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா அதை வச்சு ஒரு அரசியல் நடக்குது, அந்த அரசியல் வலைக்குள்ள நீங்க விழ மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் என் மக்களை நம்புறேன்னு திருப்பரங்குன்றத்தை தாண்டி தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அத்துணை தமிழ் மக்களுக்கும் இங்க வந்து தமிழக அரசியல் களத்துல என்ன அரசியலுக்காக என்ன பண்றாங்க எல்லாருக்குமே புரிதல். புரியுதா? இதுல ஒரு இஷ்யூவை சொல்லி நாங்க இங்க வந்து மத கலவரத்தை கோயம்புத்தூர்ல நடத்தின மாதிரி உண்டாக்கக்கூடிய வேலையை தாவக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு இது கருத்து சொல்லாத வரைக்கும் நல்லதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஓகே, கருத்து சொல்லாம இருக்கு அது ஒரு ஆபத்தான விஷயமா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா வந்து நீங்க அங்க ஆபத்து இல்லையே. அங்க நாங்க வந்து ஒன்னதான் இருக்கிறோம். இது ஆபத்தை உருவாக்குவது யார்? ஆபத்தை செய்வது யார்? கலவரத்தை தூண்டுவது யார்? கலவரத்தை நடத்த துடிப்பது யார்? கலவரத்தை நடிப்பதற்கு ஊடுகோலாக இருப்பது யார்? ரெண்டு பேரும் நீங்க கை கோத்து இந்துக்கள் ஓட்டு எனக்கு, பாய்கள் ஓட்டு உனக்குன்னு பிரிப்பது யார்?
இந்த பிரிச்சாலும் சூழ்ச்சி 2 சைடும் இருக்குல்ல. நீங்கள் காவிலையும் இருக்குது, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திராவிடத்துலையும் வந்து புகுத்து உள்ளே வச்சுருக்கீங்களே இந்த திமுக போன்ற திராவிட இயக்கங்கள். அப்போ முழுக்க முழுக்க இதில் அரசியல் செய்ய விஜய் அவர்கள் விரும்பலன்னு பார்க்க. ஓகே. அண்ட் அதே மாதிரி ஈரோடு பிரச்சனை குறித்து பேசும்போது ஈரோட்டில் வெறும் மஞ்சள் விளைச்சல் மட்டும்தான் இருக்கா? விவசாயத்துக்கு பேர் போன ஈரோட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு விவசாயிகளுக்கே. அதை இன்னும் எலாபரேட்டா பேசியிருக்கலாம் அப்படின்ற வாதம் எல்லாம் வருது. கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியை சார்ந்த என்ன தேவையோ அதை கொடுத்த 33 நிமிஷத்துல பேசிட்டார். நீங்க இதை தான் பேசணும் அப்படின்னு அதுதான் நினைக்கிறேன். நீங்க வந்து ஏன் வந்து அவர் வந்து சினிமா பாவனையில பேசுறார், ஏன் வந்து பாத்தீங்கன்னா கத்தி பேசுறாரு, ஏன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வந்து செட் பண்ற அவர் அந்த நிமிஷம் அதான் சொல்றாரா இல்லையா? சார் அவருடைய மேனரிசம்குள்ள நான் போல, அவருடைய மேனரிசம்குள்ள அவர் ஏன் இவ்வளவு நேரம் பேசினாருன்றதுக்குள்ள நான் போவே இல்லை. அங்க அந்த மக்களுடைய பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா பேசியிருந்தா ஓகே, நம்மளுடைய பிரச்சனையை அவர் அட்ரஸ் பண்றாரு அப்படின்னு இன்னும் கூட மக்களுக்கு நம்பிக்கை வந்து. இன்ன வரைக்கும் ஒழுங்கா பிரச்சாரம் பண்ண விட்டுருந்தா திமுக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அவர் போயிருப்பார். திருப்பி 2வது ரவுண்ட் ஈரோடு வந்திருப்பார். புரியுதா உங்களுக்கு? 3வது ரவுண்டா கூட ஈரோடு வந்திருப்பார். அப்போ தொடர்ச்சியாக பேசுவார், என்ன சம்பந்தம், என்ன தேவை, இந்த அரசியல் களம் எதை சார்ந்து போகின்றது, இங்கே யார் பிரச்சனை பண்ணுறா, அதை தான் அவர் சொல்கிறார். முழுக்க இதுக்கு காரணம் திமுக தீய சக்தி, நான் தூய சக்தின்னு சொல்கிறாரா இல்லையா? இந்த தீய சக்தியை ஒழிக்கணும்னு சொன்னால் நான் தூய சக்தியாக இருக்கிறேன், அந்த களத்தில் நான் வரேன். மிச்ச பேர்லாம் பார்த்தீங்கன்னா மாய சக்தியாக இருக்கிறாங்க, சீமான் போன்றவர்களாம் காவி சக்தியாக இருக்கிறாங்க. இந்த இடத்துல நான் வந்து தெளிவாக இருக்கின்றேன். இந்த 5 வருஷ ஆட்சி தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்துகிறாரு. பாலாரும் தேனாரும் ஓடுனாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 504 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாரு. நான் வந்தேன்னா அப்படியே வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஊதியம் உயர்ந்துடும் அப்படின்னு சொன்னார், அரசு வேலை கிடைத்திரும்னு சொன்னார். திராவிடத்தை பற்றி பேசக்கூடியவர், பெரியாரை தாங்கி பிடிப்பவர், துப்புரவு பணியாளர்கள் நீங்கள் பார்க்க துப்பு இருக்கு அவங்களுக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன மேடம் நான் கேட்குறேன்னா, உண்ணாமல் பருகாமல் ரோட்ல உள்ள குப்பையை நம்மளுக்காக சுத்தம் செய்யறவர்கள் இன்னைக்கு வந்து உண்ணாவிரதம் சொல்லி ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாங்க. எதுக்காக பார்க்க மாட்டீங்க? இது யாரை நம்பி? யாரு சொன்னா வாக்குறுதி உங்களுக்கு வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் கொடுக்க மாட்டேன் நான் கேட்கறேன். நீங்க பிரைவேட் கொடுங்க, கொடுக்காம போங்க. அந்த களத்துல போய் ஏன் நீங்க பார்க்க மாட்டீங்க? அப்போ உங்களுக்கு தேவைன்னா பாப்பீங்க, தேவையில்லைன்னா பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த சந்தை சிரிக்கிற ஆட்சியை தமிழக வெற்றி கழகம் களத்துல இறங்கி தொடர்ச்சி இருக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. அதான் தொடர்ச்சியா பேசுறான்னு பாக்க. ஓகே, அப்ப நீங்க இந்த களத்தை எப்படி கட்டமைக்கணும்னு நினைக்கிறீங்க? அதிமுகவினுடைய வாக்குகளை கபலீகரம் பண்ணணும் அப்படின்ற இடத்துலதான் தாவேகா இன்னைக்கு இருக்காங்க. பிரதானமா திமுக எதிர்ப்பு அப்படின்னு சொல்றது மூலமா அந்த இடத்துல நாங்க இருக்கோம் அப்படிங்கறத நிறுவ பாக்குறாங்க. அதுதான் உங்களுடைய அஜெண்டாவா? இப்போ மைத்ரேன்னு சொல்ல ஒருத்தர் திமுகவுக்கு போனார் மேடம், PH பாண்டியன் ஒருத்தர் திமுகவுக்கு போனார். இவங்களாம் அதிமுகவாக கபலீகரம் பண்ணதான் திமுக அந்த வேலை செய்யுதா? அப்படி கிடையாது. தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இன்னைக்கு கூர்மையா அதிமுகவை கபலீகரம்னு சொல்லல, அதிமுக வாக்குகளை இல்ல. அதுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு தேவை இருக்கின்றது. இப்போ வந்து மேடம் ஜெயலலிதா அம்மா போனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல அதிமுக 4ஆ உடைஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ சந்தர்ப்பவாதத்துல திமுக ஆட்சி தமிழ்நாட்டுல வந்துருச்சு. 2011, 16 இந்த ஆட்சியே வரக்கூடாதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் எண்ணி இருந்தாங்க. அப்போ வந்த ஆட்சி நல்ல ஆட்சி கொடுப்பாங்கன்னு சொல்லி களத்தில் இறங்கி இவங்க ஆட்சி நடத்தும் போது ஒரு சரியில்லாத ஆட்சி நடக்குது. அதிமுகன்ற அதிமுக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு குத்தகைக்கு விட்டுருந்தாங்க, இப்போ எழுதி கொடுத்துட்டாங்க. முழுக்க பாஜக இந்த திராவிட மண்ணில் ஒரு திராவிட இயக்கங்கள் தொடர்ச்சி அதிமுக அழிந்து விட்டது. அப்போ அதை நிரப்புறதுக்காக கண்டிப்பாக திமுக ஆட்சியை, தீய சக்தி ஆட்சியை எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா அவர்களும் எப்படி தொடைத்தெறிந்தார்களோ அந்த இடத்துல மரியாதைக்குரிய விஜய் அவர் வந்திருக்கிறார். பட் நீங்க எந்த இடத்துல எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரை சொல்றதோ இல்ல அண்ணா அவர்களுடைய பெயரை சொல்றதோ மேடம் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை சொல்றதோ அந்த வாக்குகளை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு இடத்துலதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்களா? நான் கேட்கிறேன், எம்ஜிஆர் அவர்கள் பெயரையும் அண்ணா அவர்கள் பெயரையும் ஜெயலலிதா அம்மா அவர் பெயர்களையும் சொல்றது என்ன தப்பு இருக்கு? ஏன் கலைஞர் பேரை சொல்ல மாட்டீங்க? ஏன் கலைஞர் பேரை சொல்ல மாட்டீங்க? இவங்களோட 3 பேர் அண்ணாவை எம்ஜிஆர் ஒரு இடத்துல வைக்கிறீங்க, அதற்கு அடுத்த கட்ட தலைவர்கள் தானே திமுகவுல அதிமுகவுல கலைஞர். அரசியல் எதிரி யார்? எங்களுக்கு அரசியல் எதிரி யார சொல்லிருக்கோம்? அப்ப இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை வச்சு நீங்க வந்து திமுக அரசியல் எதிரி சொல்றோம். 5 வருஷமா ஆட்சியில இருக்காங்க. ஆமா, திமுக அரசியல். அதற்கு முன்னாடி இருந்த தலைவர் தானே கலைஞர். அதான் மேடம், எங்களுக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் நல்லாட்சியை தந்தார், ஜெயலலிதா அம்மா அவர்கள் நல்லாட்சியை தந்தார்கள், அண்ணா அவர்கள் நல்லாட்சியை தந்தார்கள். அந்த தலைவரை வந்து மக்கள் மன்றத்துல மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. புரியுது. நான் திரும்ப எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியிலையும்
ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியிலையும் ஊழல் நடக்கலையா அப்படின்ட்டு அரைச்சமாவே அரைக்க விரும்பல. ஆனா அது வேலிடான கொஸ்டினா நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க தொடர்ந்து இங்க கலைஞர் அவர்களை புறக்கணிக்கிறீங்க, ஆனா ஏன் ஜெயலலிதா அவர்களை மட்டும் எடுத்துக்கிறீங்க? இல்லை அதான் சொல்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா என்ன கிளைம் பண்றீங்க? இல்லை கிளைம் கிடையாது மேடம். தமிழக அரசியல் களத்தில் இந்த திமுகவை தொடர்ச்சியாகவே வந்து இந்த மக்கள் விரோத திமுகவை எதிர்த்து களமாடியவர்கள் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும். அவங்க வந்து மக்களால் ஏற்றுக்கப்பட்டாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய தண்டிக்கப்பட்டிருந்தாலும் கூட மக்கள் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ட் வேணால் தண்டிச்சிருக்கலாம், அது கேஸ் எப்படி போச்சோ, யார் போட்டாவோ, எந்த மாநிலத்தில் நடந்ததோ, அதில் அரசியல் ஆதாயம் என்ன இருக்குது, அரசியல் நம்பர் என்ன இருக்குது, அரசியல் கேம் என்ன இருக்குது, மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ 2016 மேடம்க்கு வாக்களிச்சு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எடப்பாடி அவர்களையும் அங்கீகரிச்சிருக்காங்க மக்கள். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்துருக்காரு, எம்எல்ஏ வாக்கிருக்காங்க மக்கள் வாக்களிச்சு. ஆட்சிக்கு வரலையே. வாக்களிக்கிறவங்க எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் விருப்பப்படப்பட்டு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். அப்ப கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காருல்ல, மக்களால ஏற்காம எப்படி வருவாரு? ஜெயலலிதா ஆட்சி முதலமைச்சரா தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தார்கள். எம்ஜிஆர் கலைஞரும் பண்ணிருக்காரு. கலைஞரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரா இருந்திருக்காரு. அதான் எங்கள் கொள்கை எதிரி மேடம். திமுக என்பது கொள்கை எதிரி, நாங்கள் அரசியல் எதிரி. நாங்கள் தொடர்ச்சியாக திமுக சார்ந்தவர்களை வந்து தலைவராக ஏற்றுக்க முடியாது. அந்த அடிப்படையில் நீங்க மக்கள் மன்றத்துல ஜெயலலிதாமாவையும் எம்ஜிஆர் அவர்களையும் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியோட போய் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஒப்பிட்ட எந்த இடத்துல நீங்க நான் கலைஞரோட தான் ஒப்பிட்டேன். அவங்கள நான் இபிஎஸ் அவர்களோட அவரும் எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டார். அவருக்கும் அங்கீகாரம். மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கு, மக்கள் விருப்பப்பட்டு வாக்களிச்சு தான் இன்னைக்கு அவர் எம்எல்ஏ ஆயிருக்காரு. அந்த ஓமையை தான் நான் இங்க கலைஞர் அவர்களுக்கும் வச்சேன். அப்ப இவங்க முதலமைச்சரா இருக்காங்க, மக்களுடைய ஆதரவு இருந்துச்சுன்னா, மக்களுடைய ஆதரவு இல்லாம இவர் முதலமைச்சர் ஆக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி எனக்கு முதலமைச்சர் ஆக்கணும்னு வாக்கு கேட்டாரா, என்ன எதிர்கட்சி ஆக்கணும்னு சொல்லி வாக்கு சேகரிச்சாரா? என்ன சொன்னார் மக்கள் மன்றத்துல? நான் முதலமைச்சர் வேட்பாளர். அப்ப மக்கள் கொடுக்கலையே. மக்கள் பாடம் கற்பிக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்காக கலைஞரோட செட் பண்றதுக்காக சொன்னேன். கலைஞர் அவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு கிடைச்சு அவர் முதலமைச்சரா இருந்திருக்காருல்ல, மக்களுடைய ஆதரவு அவருக்கும் இருந்திருக்குல்ல. மக்களுடைய ஆதரவு இருந்திருக்கு, மக்களால் விருப்பப்பட்ட முதல்வர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களும் சொல்றீங்கன்னா, இவரும் தான் முதலமைச்சரா இருந்திருக்காரு. மக்களுடைய ஆதரவு இருந்திருக்கும். ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கே. அரசியல் எதிரின்னு சொல்லும் போது இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் படத்தை வைக்க முடியுமா? தமிழக வெற்றி கழகத்துக்கு திமுக அரசியல். அதுதான் கேக்குறேன், என்ன அரசியல் செட் பண்றீங்க நீங்க? இன்னைக்கு வந்து திமுக அரசாங்கத்தினால தமிழ்நாட்டு மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது, பல இன்னல்கள் இருக்கின்றது, பல துயரங்கள் இருக்கின்றது, பல துன்பங்கள் இருக்கின்றது. தமிழ்நாட்டு மக்கள் பாதிப்பில் உள்ளாக்கிறாங்க. நீங்க வந்து விலைவாசி உயர்வு, டாக்ஸ் ஏற்றுனது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த ஆட்சியை மாற்றணும்னு சொன்னால் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் எந்த திமுகவை எதிர்த்து களம் கண்டார்களோ, வெற்றி பெற்றார்களோ, மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள், மேடம் ஜெயலலிதா அம்மா அவர்கள், அண்ணா அவர்களை களம் கண்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த சாயலில் வந்து வாக்கு சேகரிக்காரு. தப்பு ஒன்றும் கிடையாது தான் பார்க்குறேன். அண்ட் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் அங்க இருக்க மக்கள் பிரச்சனைகளை பேசி அந்த மக்களுக்காக குரல் கொடுக்குறேன். இது அரசியல்னா வேற எது அரசியல்? உங்களை மாதிரி அவதூறு பரப்புறதுதான் அரசியல்னா எனக்கு அது வராதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் எடுக்கிறாரு. வராதுலாம் இல்ல, எனக்கு வரும், பட் நான் அதை வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்ன மாதிரி பேசுவார் விஜய்? வேற நீங்க திமுகல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பவள விழால என்ன பேசணும்? நீங்க வந்து மக்களுக்கான திட்டத்தை பத்தி பேசணும். நீங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, தமிழக வெற்றிகளும் களத்திலே இல்லைன்னு சொல்றவர்கள நீங்க நாளொரு மேனி பொழுதோட வரணுமா? எத்தனை மேடையில சொல்லிருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் கேக்குறேன், நான் குறுக்கிட மாட்டேன். அவங்க ஜாடமாடியா சொல்லக்கூடிய விஷயம், அவர் புது கட்சி ஒன்று உருவாயிருக்கு, வந்து பூர்ஜ் கலிஃபா, தாஜ்மஹால், நீங்கள் வந்து அவர்கிட்ட போய் கேளுங்க. தொடர்ச்சியாக அமைச்சர் ரகுபதி, சேகர் பாபு, அங்கே இருக்கக்கூடிய தலைமை கழக பேச்சாளர் என்ற ஆபாச பேச்சாளர்கள் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் விமர்சிப்பது பார்த்தீங்கன்னா, இந்த அளவு விமர்சிக்கிறதுங்கிறது மேடையில் பேசுறதை தாண்டி நீங்கள் வந்து அமைச்சர் ரகுபதி அவர்களை, சேகர் பாபு அவர்கள்லாம் சொன்னீங்க. அவங்கள்ட்ட செய்தியாளர்கள் செய்தியாக கேட்குறாங்க, கேள்வியாக கேட்குறாங்க. அந்த நேரத்தில் வரக்கூடிய பதில். தமிழக வெற்றி கழகத்தில் எத்தனை பேர் அந்த மாதிரி சந்திக்கிறீங்க? ப்ரெஸ்ஸை எல்லாருமே சந்திக்கிறாங்க. யார் சந்திக்கல? யார் சந்திக்கல? ராஜ்மோகன் அவர்கள் சந்திக்கலையா? நாஞ்சில் சம்பத் சந்திக்கலையா? ஆதவ அர்ஜுனா சந்திக்கலையா? புஜி ஆனந்த் சந்திக்கலையா? தலைவர் சந்திக்கலையே. நீங்க தலைவர் சந்திப்பாரு. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எத்தனை வாட்டி பத்திரிகையாளர் சந்திச்சிட்டாரு?
போற போக்குல அப்படியே ஏர்போர்ட் வாசல்ல நின்று பத்திரிகையாளர் கேட்கற அது கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. அது சொன்னா போதுமா? யாரு சந்திக்கணும்? தமிழ்நாட்டுல யார் சந்திக்கணும்? முதலமைச்சர் சந்திக்கணும். முதலமைச்சர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு, நான் ஒத்துக்கிறேன், நிறைய இருக்கு. ஏன் சந்திக்க மாட்டீங்க? அவங்க முன்னாடி வந்து உட்கார்ந்தா அவங்கள்ட்ட கேட்போம். இப்ப ஏன் முன்னாடி தமிழ்நாட்டுல வந்து உட்கார்ந்திருக்கிறது பாத்தீங்கன்னா வளர்ச்சியான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன், வளர்ச்சியான முதலீட்டை கொண்டு வந்திருக்கிறேன், இங்க எல்லா மக்களுக்கும் நல்ல விஷயம் கொண்டு வரேன், கல்வி தரத்தை உயர்த்தி இருக்கிறேன், பொருளாதார தரத்தை உயர்த்தி இருக்கிறேன் அப்படின்னு மாறு தட்டி பவளவேலா பாப்பாக்கள் பேசும்போது நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா மீடியாக்களையும் உட்கார வச்சு என்னை கேள்வி கேளுங்க. நான் செய்த சாதனைகளை 504 சொன்ன சாதனை, 5004 சொல்லாத சாதனையும் சொல்லி காட்டும் முதலமைச்சர். ஏன் சொல்ல மாட்டாரு? அப்ப தமிழ்நாட்டுல பத்திரிகையாளரை சந்திக்க மக்களால் வாக்களிக்கப்பட்ட முதலமைச்சர் சந்திக்கணுமா, விஜய் அவர்கள் சந்திக்கணுமா? இப்ப நேத்தைக்கான அந்த ஓவரால் மக்கள் சந்திப்பினுடைய டேக் அவேவா நான் என்ன எடுத்துக்கிட்டோம் கேட்டீங்கன்னா, இன்னும் வந்து தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய பிரம்மாண்ட மக்கள் மன்றத்தில் போய் சேர்ந்திருக்கு. மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு இயக்கமாக மாறி இருக்கின்றது. கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் வந்தால் பல நல்லது செய்வார்கள், மக்கள் நம்பியிருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு பயத்தையும் அச்சத்தையும் கலக்கத்தையும் நடுக்கத்தையும் நைட்டு தூக்க மாத்திரை போட்டு சாப்பிடக்கூடிய தூக்க இன்மையையும் கண்டிப்பாக தள்ளி இருக்கு. இது வரும் காலத்துல கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியிலையும் அதிகாரத்தின் பங்கு அப்படின்னு சொல்லி எல்லா சமுதாய மக்களுக்கும் அங்கீகாரம் கொடுத்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டத்தில் ஏறும்னு மக்கள் எதிர்பார்க்க. ஓகே, இந்த கேள்வி கேட்டதுக்கான ரீசன் நீங்க அதுல 2 பதில் சொன்னீங்க. ஒன்னு, திமுக இன்னைக்கு தூக்கம் இல்லாம இருக்காங்க, திமுகவை கடுமையா மக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப திமுக எதிர்ப்பு மட்டும்தான் அரசியலா? மக்கள் பிரச்சனைகளை எப்ப பேசுவீங்க? திமுக தான் மக்களுக்கு விரோதம் செய்யுது. திமுக செய்யற தவறுகளை சுட்டி காட்டுறது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுறதுல அதுல எங்களுக்கும் பங்கு இருக்கு, நாங்களும் அதுல உங்களோட துணையா இருப்போம், அதுக்கு நான் மறுக்கல. மக்களுடைய பிரச்சனையை எப்ப பேசுவீங்க? மக்களோட பிரச்சனை தான் பேசிட்டு இருக்கிறோம். திமுக அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஏதாவது சொன்னாரா இல்லையா? சிலிண்டர் கூட மானியம் கொடுக்கல, பெட்ரோல் விலையை குறைக்கிறேன்னு குறைக்கல, டீசல் விலையை குறைக்கிறேன்னு குறைக்கல, எலக்ட்ரிக் பில்ஸில் வந்து மாதம் எடுக்கிறேன்னு எடுக்கல, மாறாக வரி சுமையை நம்ம தலையில் சுமத்திருக்கு. இங்கே சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் யார் சொன்னா? தமிழக அரசாங்கம். இது எல்லா அரசியல் கட்சிகளும் காலங்காலமா டிஃபால்ட்டா பேசுற ஒரு விஷயம் தானே சார்? இல்லை, நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம்னு சொன்னவங்க தானே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். நாங்கள் வந்தால் எல்லாத்தையும் வந்து முதலீட்டாளர் கொண்டு வந்து எல்லாருக்கும் அரசாங்க வேலை கொடுத்துருவோம், எல்லாருக்கும் வீடு கொடுத்துருவோம், எல்லாருக்கும் காரு கொடுத்துருவோம். மேடம் ஜெயலலிதாமா கூட லேப்டாப் தான் கொடுத்தாங்க, நாங்கள் நியூ டெக்னாலஜியில் டேப் கொடுப்போம். இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, ஏன் செய்யலை? அதுதானே கேட்குறோம். இன்னைக்கு எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் எதை நோக்கி போகுது? மேலே இருந்து செவுறு உடஞ்சி விழுவுது. நீங்கள் அந்த கட்டமைப்பு தான் வச்சுருக்கிறீங்க. நீங்கள் டாஸ்மாக் கடையை படிப்படியாக மூடுவேன்னு நீங்கள் இன்னைக்கு எந்த அளவு மூடி இருக்கிறீங்க? எத்தனை நம்பரை மாற்றிருக்கிறீங்க? இந்த டாஸ்மார்க்னால தமிழ்நாட்டில் எவ்வளோ சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படுது? குட்காவை கொண்டு போய் சட்டமன்றத்தில் சரசரமாக காமிச்சிங்க. இங்கே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் குட்கா ஊழல் நடக்குதுன்னு. இப்போ எங்கே குட்கா விற்காமல் இருக்குது? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? திமுக அயலக அணியே போதை வியாபாரம் பண்ணுறாங்க. இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த அரசாங்கம் மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொன்ன அரசாங்கம் மக்களை ஏமாத்திருக்கு. அப்போ கண்டிப்பாக நல்லது செய்கிறேன்னு சொன்னதை மக்கள் ஏற்றுக்கிட்டு வாக்களிச்சாங்க. அந்த நல்லதை விஜய் அவர்கள் கொடுப்பாங்கன்னு வாக்களிப்பாங்கன்னு பார்க்குறேன். ஓகே, நிறைவான ஒரு கேள்வி. கடைசியா விஜய் அவர்கள் முடிக்கும் போது என்ன பஞ்ச் டைலாக் பேசுற மேடையில அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் அவர்களே பஞ்ச் டைலாக் தான் பேசுறாரு, என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது பஞ்ச் டைலாக் இல்லையா அப்படின்ட்டு விஜய் அவர்கள் இடையில ஒரு விஷயத்தை கோட் பண்றாரு. சார், மண்டை மேல இருக்க கொண்டைய மறந்துட்டீங்க அப்படின்ட்டு. யார சொல்றாரு? யார் கொண்டு வச்சிருக்காங்களோ அவங்கள சொல்லுவார். யாரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கார்பரேட் கம்பெனி வந்து தானே கொண்டை போடுங்க சார், டீ குடிங்க சார், வயசானவங்களை கெட்டி பிடிங்க சார், ரிச்சால போங்க சார், ஓடுங்க சார், ஓடுது தமிழ்நாடு, இணையுது தமிழ்நாடு, ஒன்றுபடும் தமிழ்நாடு, இந்த ஸ்லோகன்லாம் எழுதி கொடுக்கறது வந்து கார்பரேட் தானே. அந்த கார்பரேட் சொல்லியிருக்குங்க மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு சொல்றாரு. வேற என்ன? இதே நான் மக்களுக்கு திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களோட வறுமையை ஒழிக்கணும். அதுக்கு என்ன செய்யறதை விட்டுட்டு இவங்க அப்படி பண்றாங்க, இவங்க அப்படி பண்றாங்க, குறை பேசுறதை தமிழக வெற்றி கழகம் வன்மையாக கண்டிக்கும்.
நீங்களும் அப்படிதான் பண்றீங்க. எது யாரு குறை சொல்லிட்டு தான் இருக்கீங்க. நாங்க குறை சொல்லலாம், யாரு செயல் செய்யணும். பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா யார் பண்ணணும்? திமுக அரசாங்கம் தான் பண்ணணும். அந்த அரசாங்கம் செய்யல. எங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அந்த நாட்டுக்கு. அப்ப விஜய் அவர்கள் செய்யாதவர்களை சுட்டி காட்டுவார். நீங்க கொடுத்துட்டு நீங்க வாங்குறது மக்களோட வரி பணம். நான் வந்து இலவச திட்டத்துக்கு எதிரான மத்திய அரசு நிதி கொடுக்காமலும் இருக்காங்கல்ல நிறைய திட்டங்களுக்கு, அதை ஏன் சுட்டி காட்டல நேத்து? நான் சொல்றேன்னா, நீங்க மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்காம அதான் சொல்றாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்க போறது 2026 சட்டமன்ற தேர்தல். இங்க பாஜக என்ன இருக்கு? சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் நாளைக்கு நீங்களே ஆட்சிக்கு வரீங்கன்னு வச்சுப்போம். நம்ம ஒரு ஹைப்போதெட்டிக்கலாவே வச்சுப்போம். நீங்க நாளைக்கு ஆட்சிக்கு வரீங்க, உங்களுக்கும் மத்திய அரசு கொடுக்கல, அப்ப இது வெறும் மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஆட்சி தானே, எங்களுக்கு எதுக்கு நாங்க மத்திய அரசு கிட்ட போய் பேசணும்னு உட்கார்ந்துருவீங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இந்த திமுக அரசாங்கம் இன்னைக்கு 9 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி கடன் வாங்கி இந்த மக்களுக்கு செய்யறேன்னு சொல்ற திமுக அரசாங்கம், நீங்க தான் மத்திய அரசாங்கத்தை வந்து எந்த அளவு முயற்சி பெற்று கொடுக்கணுமோ கொண்டு வரணும். நீங்க வெறும் மத்திய அரசாங்கம் கொடுக்கல. மாநில சுயாட்சி பேசுறீங்க சார், அண்ணாவை எடுத்து பேசுறீங்க சார். அப்ப நீங்க அதை பேசணும்ல சார். மத்திய அரசு இங்க கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கணும். இல்ல ஏற்கனவே நிதியை கொடுக்கணும்னு கடந்த மாநாட்டுல விஜய் அவர்கள் பேசினார். இப்போ அது பேசக்கூடிய களம் இல்லைன்னு சொல்றேன். இந்த திராவிட இயக்கங்கள் இங்க வந்து பாஜகவை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு பணம் கொடுக்கலன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு, ஆனா நாங்க முதலீட்டாளர் மாநாடுக்கு பொருளாதார மாநாடுக்கு யாருமே போவாதீங்கன்னு வீடியோ போட்டுட்டு, உங்களுக்கு ஒரு 10 ரூபா பிரச்சனைனா இப்ப கையை பிடிச்சி நிக்கிறதும், RSS காரங்களை கூப்பிட்டு வந்து இங்க வந்து விழா நடத்துறதும், இதையெல்லாம் பார்க்கும்போது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட திமுக அரசாங்கம் ஏதோ ஒரு கள்ள கூட்டணி வைத்து செயல்படுறார்கள். இதான் தொடர்ச்சியா நாங்க சொல்லிட்டு வரோம். இது முழுக்க முழுக்க திமுகவும் பாஜகவும் ஒரே இடைப்போல தான் இருக்குன்னா, அதிமுக எடப்பாடி பாஜகவோட கூட்டணி, திமுக RSS ஓட கூட்டணி. அப்ப 2026 ஆட்சியை பிடிப்போம்னு சொல்ற தமிழக வெற்றி கழகம் நாளைக்கு ஆட்சியை பிடித்த உடனே மத்திய அரசு கிட்ட போய் கை குலுக்காதா? மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் முன்னாடி பதவி ஏற்றுக்க மாட்டாங்களா? எதிர்த்து பேசாத மாதிரி நீங்க பேசுறதே தவறுன்னு சொல்றேன். SCR யார் கொண்டு வந்தா? SCRக்கு எதிர்த்து தமிழகம் முழுக்க தாவேகா தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. அப்ப மத்திய அரசு எதிர்த்து பேசலையா? என்னோட கேள்வி வந்து நீங்க ஏன் எதிர்க்கலங்கிறது கிடையாது. மத்திய அரசோட போய் உறவாடிட்டு இருக்காங்கன்னு தமிழக அரசு மேல குற்றச்சாட்டு வச்சீங்களா? அதுக்காக கேக்குறேன். அப்ப நாளைக்கு நீங்க ஆட்சியை பிடிப்போம்னு சொல்றீங்க. உங்க ஆட்சி வந்த பிறகு நீங்க மத்திய அரசோட போய் கை குலுக்க மாட்டீங்களா? கடிதம் எழுத மாட்டீங்களா? அவங்க ஏதாவது தேநீர் விருந்து நடத்துறாங்கன்னா கலந்துக்க மாட்டீங்களா? 10 ரூபா பாட்டுக்கெல்லாம் போக மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாட்டுக்கு தேவைக்கு போய் தான் ஆகணும். புரியுதா? நான் ப்ரோ RSS எதிர்த்து பேசக்கூடியவர்கள் தான் வந்து இன்னைக்கு RSS. நான் கேட்கிறேன், மோடி அவர்கள் ஆட்சி திமுக ஆட்சியில இல்லாத போது கருப்பு பலூன் விடுவாங்க, கருப்பு பலூன் காட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு வெள்ளக்கூடிய இடத்துக்கு போய் தானே இருக்கிற சூழல் தள்ள. அது திமுக சார், இவங்க தமிழக அரசு சார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும்ல. புரியல? திமுகவும் தமிழக அரசு சார். அதுல ஸ்டாலின் இருக்கா, அதுல உதயநிதி இருக்காரோ? எதை சொல்ல வரீங்க? என்ன சார் அதுல ஒரு கொள்கை, இதுல ஒரு கொள்கையோ? அது ஒரு கொள்கை, இது ஒரு கொள்கை. நீங்க நான் கேட்கிறேன், நீங்களே வீடியோ போட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு பணமும் கொடுக்கல, ஒரு முதலீட்டும் செய்யல, எந்த நாட்டு முதலமைச்சரும் போயிருங்கன்னு சொல்லிட்டு 4வது வருஷம் டாஸ்மார்க் பிரச்சனை வந்தோன்னா போறீங்க. சரி, போற போது தமிழ்நாட்டுக்கு என்ன லட்சமா கோடி கோடியா மோடி கொடுத்துட்டாரா? பாலாறும் தேனாரும் ஓடிச்சு. என்ன அடிப்படையில போனீங்க? ஏன் 3 வருஷம் போல? அப்ப உங்கள் தேவைக்கு போவது தமிழக அரசு போதா, திமுக போதா? இதுதான் கேட்கிறேன். உங்களோட இவங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கும் ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் லாவணியத்துக்கும் அடைக்கலம் இருக்கக்கூடிய, அங்க வந்து பாத்தீங்கன்னா சுவபோஜனம் இருக்கக்கூடிய RSS இவங்க நாடுறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்கூட்டணி வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொள்கை ரீதியான எதிரி பாஜக. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில வந்தா இப்பவே பாஜக வந்து எல்லா விஷயத்தையும் எதிர்த்தார்கள். எங்க எதிர்க்கலன்னு சொல்றீங்க எனக்கு புரியல. எல்லா விஷயம் வக்போர்டில் எதிர்க்கிறாங்க, SCRல இருக்கிறோம், மும்மொழி கொள்கையில எதிர்க்கிறோம். எதுல எதிர்க்கல? எது எதிர்க்குன்னு சொல்றீங்க? எல்லாத்தையும் எதிர்த்துட்டு இருக்கிறோம். அதான் சொல்றேன். ஓகே. ஸோ நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி சார்.